என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்படுகிறது என்பதையெல்லாம் நீங்கள் அறிவீர்கள். வெகுகாலமாக நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் உலக மக்களெல்லாம் இதனை பார்த்து பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் நமக்கு இன்று நமது அரங்கிற்கு ஹாங்காங்கில் எனது மகன் பெரிய யோகா பள்ளியை நடத்தி வருகின்றார். அதிலே இந்த மாணவர்கள் பயின்று கொண்டு அவர்கள் மற்றவர்களுக்கும் இதை கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் அவருடைய வயதை கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். மேரி 47, கிளாரா 42 வயது, 18 வயது பெண் மாதிரி எவ்வளவு அழகாக இருக்கிறார்கள் பாருங்கள். அவர்கள் யோகாசனம்தான் எங்களுக்கு சகோதரர்கள் சகோதரிகள் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் கல்யாணமானவர்கள், குழந்தை இருக்கின்றது, அதையெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையும் கவனித்து கொண்டு யோகா டீச்சராகவும் இருக்கிறார்கள். மேலும் மேலும் கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இந்தியாவுக்கு வந்து மேலும் இதனுடைய நுட்பங்களை கற்க வேண்டும் என்ற காரணத்தினால் இங்கே வந்து ஒரு 15 நாள் தங்கி இருந்து இந்த கலையை அவர்கள் இலக்குளியல், மண்குளியல், யோகத்தில் என்னென்ன பிரிவுகள் இருக்கிறதோ அத்தனையும் அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். காலையில் 6 இரவு 8 மணி வரைக்கும் அவருக்கு வகுப்புகள் தொடர்ந்து நடக்கும், சளைக்காமல் அவைகளெல்லாம் இவர்கள் கலந்து கொண்டு நமது கலையை பூரணமாக கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். உசட்டாசனத்தில் இருவதை பார்க்க முடியாத பல்வேறுபட்ட மாறுபட்ட உசட்டாசனத்தை அவர்கள் செய்ய போகிறார்கள். Both of them you can do Usattasana. Relax. உசட்டாசனத்தை பற்றி நாம் எத்தனையோ சொல்லியிருக்கின்றோம். பாருங்கள், 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எவ்வளவு அழகாக முழுமையாக இந்த உசட்டாசனத்தை செய்கிறார்கள் பாருங்கள். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், இந்த 4ம் சரியாக இயங்க வைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். பிராங்கடிஸ், ஆஸ்மா, ஹார்ட் பேஷண்ட் இவைகளெல்லாம் இந்த ஆசனத்தின் மூலமாக முழுமையாக தீர்க்கப்படுகிறது. ஆனால் இவற்றை மாலையில் செய்ய வேண்டும் என்று நமது திருமூலர் சொல்கிறார். அதை கவனிக்க வேண்டும். இந்த ஆசனத்தை மாலையில் ஒரு 4-5 முறை, ஏன் படுக்கப் போவது கூட ஒரு 4-5 முறை செய்துவிட்டால் ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு நைட்லேயே இந்த தொல்லை வரவே வராது. ரிலாக்ஸ். You can do next variation. கும்பிட்ட உசட்டாசனம். கும்பிட்ட நிலையில் எந்த விதமான பின்னால் தாங்காமலும் முதுகை வளைக்கிறார்கள் பாருங்கள். முதுகை வளைக்க வளைக்க இளமை மேலிடும். 42 18ஆக மாறிக்கொண்டிருக்கிறது நீங்கள் நேரடியாக பார்க்கின்ற காட்சி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் வேரியேஷன். காலை திருக்கி வைத்துக்கொண்டு செய்வது என்பது மிக மிக கடினம். பாருங்கள், கையை உயர்த்தி காலை திருக்கி கையில் வைத்துக்கொண்டு இந்த ஆசனத்தை இதுவரை நாம் நிகழ்ச்சியில் கண்டதில்லை, புத்தகங்களிலும் பார்ப்பதில்லை. அவர்களாகவே கண்டுபிடித்து இந்த ஆசனங்களை செய்கிறார்கள். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் லெக். பின்வளைவு ஆசனத்தை செய்வது என்பது சற்று கடினம். ஏனென்றால் நாம் யாரும் பின்னால் வளையக்கூடிய சந்தர்ப்பமே கிடையாது. முன்னால் வளையக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் கூட அதை கூட செய்வதில்லை. இவர்கள் பின்னால் எந்த அளவுக்கு விளைகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கின்றேன். பின்னால் வளைய 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 நமது இளமை மேலிடும், வயோதிகத்தன்மை தள்ளி போடப்படும். இதை பார்க்கின்ற நேயர்களே, வெளிநாட்டுக்காரர்கள் நம் கலைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அங்கே இருந்து இங்கே வந்து
இந்த ஆசனத்துடைய பல்வேறு நுட்பங்களையும் தெரிந்து கொண்டு அவர்கள் அங்கே போய் மற்றவர்களுக்கு கற்றுத்தருகிறார்கள். மேலும் அங்கே உள்ள எனது பையனின் நிலையத்துக்கும் சென்று இந்த கலையை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எந்த அளவுக்கு இதை விரும்புகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஹாங்காங் எங்கே இருக்கின்றது, சென்னை எங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். குடும்பத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு, குழந்தைகளை விட்டுவிட்டு, தன்னுடைய கணவன்களை விட்டுவிட்டு இங்கே வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் 15 நாள் 20 நாள் இங்கே இருந்து பழகி பல்வேறு கோயில்களுக்கு சென்று அங்கே உள்ள யோகாசன நிலைகளையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். ஆகவே இது போன்ற ஆசனங்களை அவர்களை பார்த்தாவது நாமும் பழகி நமது உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடுது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.